தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் மலிந்திருக்கும் பிரச்சினைகளை தீர்க்க புதிய அரசு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதுகுறித்து விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கல்வித்துறையில் நிகழ்ந்து வரும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் சில விவகாரங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாட்டை அரசு தொடர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதுகுறித்து கல்வியாளர்கள் கூறுகையில், நீண்ட நாட்களாக மாற்றப்படாமல் உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பாடத்திட்டத்தை மாற்ற விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். பள்ளி கல்வித்துறையில் நீண்ட காலமாக தீர்க்காத பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் மிக பிரதானமானது +1 +2 பாடத்திட்டம் புதியதாக உருவாக்கப்பட்டு 2 ஆண்டு காலமாகிறது. அதற்கான பாடநூல் எழுதக்கூடிய பணிகள் கூட முடிந்திருக்கிறது. அந்த பாடநூல்களை ஏன் அச்சுக்கு அனுப்பாமல் இருக்கிறார்கள், புதிய பாடத்திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. இதேபோல அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் மட்டுமே மாணவர்களின் தரமும் பள்ளிகளின் தரமும் மேம்படும் என்கின்றனர். மருத்துவ படிப்புகளில் சேர நீட் எனப்படும் அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வை ஏற்க முடியாது என கடுமையாக எதிர்த்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீட் நடத்தப்பட்டால் அது சட்டவிரோதம் என்பதை முதல்ல உணரணும். உச்சநீதிமன்றம் கூட இன்னும் 2013 தீர்ப்பை ரீகால் தான் பண்ணியிருக்கே தவிர அதில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படலை. எனவே இந்த நீட்டில் சட்டப்படியாகவோ அல்லது மற்ற வகையிலோ உரிய நடவடிக்கை மாநில அரசு எடுத்து நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்கின்ற அந்த தமிழ்நாடு அரசுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சியும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். அதுதான் மறைந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் இந்த அரசு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாகவும் இருக்கும். ஆய்வக உதவியாளர் நியமனம் செய்யாதது, கல்வி கட்டண நிர்ணய குழுவிற்கு தலைவரை நியமிக்காதது, பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்காதது என நீளும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க புதிய அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்பதே கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.